பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்ண வேண்டும்? தாயுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? தாயுடைய கட்டளையை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணுனா நம்ம கண்ணை என்ன பண்ணுமாம்? காகங்கள் பிடுங்குமா, கழுகின் குஞ்சுகள் தின்னுமா. அதனால என்ன பண்ணுங்க? தாயின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைய தினம் 2 பேரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று யாக்கோபை பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இந்த வசனத்துல ரெபேக்காள் யாக்கோபுக்கு கட்டளை இடுகிறாங்க. நீ போ அப்படின்னு சொல்லி கட்டளை இடுகிறாங்க. அந்த கட்டளைக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்து போனபடியினாலே அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். தாயுடைய கட்டளையை அசட்டை பண்ணக்கூடாது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு தாய் கட்டளை இடும்போது நீங்க அசட்டை பண்ணாமல் அதை கேட்டு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகும். அடுத்ததாக சிம்சோனை பற்றி பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுல சிம்சோனுடைய தாய் கட்டளை எடுக்கிறாங்க, நம்ம ஜனத்துலதான் நீ பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனா சிம்சோன் என்ன சொல்றாரு? பெலிஸ்தருடைய குமாரத்திகளில் ஒரு பெண்ணை நான் விவாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய இஷ்டத்திற்கு அவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய சுய சித்தம் செய்கிறார். தாயுடைய கட்டளையை அசட்டை பண்ணுகிறார். அப்படி பண்ணினதுனால அவருக்கு என்ன சம்பவித்தது? அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. தாயுடைய கட்டளையை மீறினபடியினாலே அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டதினாலே ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டமாகி போனது. கண்கள் இருளடைந்தது. அதுபோல இந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை தாயின் கட்டளையை அசட்டை பண்ணக்கூடாது. நீங்க அப்படி அசட்டை பண்ணீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவியமும் நஷ்டப்படும், சரீர பிரகாரமான ஜீவியமும் நஷ்டப்படும். நம்ம கண்ணு இருளடைந்து, ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து நம்ம அதிகமாக ஜெபிக்க முடியாது, அதிகமாக தேவனுக்காக வைராக்கியமாக வாழ முடியாமல் போய்விடும். ஆனபடினால் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? தாயின் கட்டளையை அசட்டை பண்ணாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தாய் என்றால் யார் அப்படி என்று சொல்லி வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாய் என்றால் யார்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தாய் என்றால் யார்? சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ சித்தம் செய்கிற ஊழியர்கள் தான் நம்முடைய தாய், ஆவிக்குரிய தாய். அவங்க கட்டளைய நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அவங்க கட்டளையிட்டா அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அப்போதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய தாயாகிய ஊழியர்களுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆனபடினால் நீங்க என்ன பண்ண வேண்டும்? ஊழியர்களை அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தாய்மார்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். ஆவிக்குரிய தாயாகிய ஊழியர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். சரீர பிரகாரமான நம்முடைய தாய்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டாகும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் உண்டாகும். தேவன் உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்க அசட்டை பண்ணாம கீழ்ப்படிந்து ஜீவிக்க பழகி கொள்ளுங்கள்.
தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.